கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரிய நேற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமேன். ஒரு நாட்டின் ராஜா நமது நாட்டு மக்களின் அவர்கள் நிலவரம் அறிய பிச்சைக்காரன் போல் இந்த ராஜா வேடம் அணிந்து சென்று கொண்டிருக்கிறார். போகும் வழியில் வெயில் பயங்கரமாக இருந்ததால் தனது ராஜாவிற்கு அந்த நிழல் தரும் முத்து கொடையை பிடிக்க சொல்கிறார். சற்று தூரம் சென்றதும் நன்கு களைப்படைகிறார். தனது முத்து பல்லாக்கில் சுமக்க சொல்கிறார். இன்னும் சற்று தூரம் சென்றதும் பயம் ஏற்படவே முன்னும் பின்னும் மெய்காப்பாளர்களை வரவழைத்து மிகவும் பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறார். நாட்டின் ஜனங்கள் இந்த ராஜாவை பார்த்து, ஏன் பிச்சைக்கார உடை அணிந்து முத்துப்பல்லாக்கில் நாட்டை வலம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ராஜா என்று பார்த்து ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார்கள். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல அழகாகவே தங்களது ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆனதும் தங்களது ஒரிஜினல் பழைய குலப்பெருமை, சுய கௌரவம், தனது படிப்பு பெருமை, ஆஸ்தி அந்தஸ்து பெருமை, நான் யார் என்ற பழைய சுபாவம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் சபையில் ஆவிக்குரிய வேடம் அணிந்து ஜெபம், வேதவாசிப்பு, ஆராதனை, வெள்ளை உடை அணிந்து ஊழியமும் செய்வார்கள். இது போன்ற மாய்மால வேஷம் போட்டு வரும் கிறிஸ்தவர்களை நீங்கள் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம். உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டோம் என்ற அழைப்பை மறந்து பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த ராஜா நகர் வலம் வந்தது போல வெளிப்புற தோற்றம் வேண்டுமானால் பிச்சைக்கார வேஷம் இருக்கலாம். ஆனால் ஜனங்களோ எளிதில் இவர் ராஜா என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதேபோல் இன்று அநேகரது ஆவிக்குரிய தோற்றமும் காணப்படுகிறது. உண்மையான கிறிஸ்து அவர்களிடம் உருவாகவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இது போன்ற நடவடிக்கைகள் கொண்ட கிறிஸ்தவ நபர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். எங்கே கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை மறைந்து விட்டது என்கிறார். ஆமேன். God bless you.